இப்போ வந்து நம்ம கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் போன்லெஸ் சிக்கன் வந்துட்டு ஒரு 300 கிராம் வாங்கியிருக்கேன். இப்போ இதை ஒரு பீஸாக எடுத்து நம்ம நச்சுக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை எடுத்து இப்படி இப்படி நம்ம நச்சுக்கும்போது இந்த இது சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளவு தின்னாக ஆகிட்டு வருது. அதுக்கப்புறம் இதோட ஒவ்வொரு செல்லும் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாகி வந்திருக்கு. இப்போ இதிலலாம் நம்ம வந்துட்டு போடுற மசாலா எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த மைதாவில் கோட் பண்ணி தான் போட போகிறோம். இப்போ அந்த மைதாவில் வந்து என்ன ஆகும்னா, இந்த ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு லேயர் வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ளெல்லாம் புகுந்து நல்லா நமக்கு லேயர்ஸ் நல்லா கொடுக்கும். அந்த கேஎஃப்சியோட ஸ்டைல் நமக்கு நல்லா கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா உங்களுக்கு, இதே மாதிரி சும்மா லைட்டாக தட்டிக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு தேவையான சால்ட், இதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், சிக்கனை நல்லா உள்ளே வந்துட்டு சாஃப்டாக கொடுக்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்போ இதில் வந்து டேங்கி அண்ட் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர், ஏன் நம்ம ஓவர் நைட் கூட இதை நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு 1 ஹவர் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் மட்டும் வைக்கணும் நார்மலில். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். பக்கத்துலேயே வந்துட்டு மைதா. இப்போ இந்த மைதா கூட வந்துட்டு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஹெல்ப் பண்ணுறானான்னு பாரு நாய். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டோம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம பெப்பர் பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒத்தி எடுக்கணும். ஒத்தி எடுத்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போவே உங்களுக்கு தெரியும் ஒரு லேயர் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கா. இப்போ மறுபடியும் தண்ணியில் டிப் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் மாவில் நல்லா அழுத்தி இப்படி பிசையும் போதும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு லேயர்? இப்போ இந்த மாதிரி வரணும் நமக்கு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு 4-5 பீஸ் மாதிரி நான் எடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். தண்ணியில் போட்டேன்னா மறுபடியும் மாவில் போட்டு கோட் கொடுக்கலாம். இந்த மாதிரி 2 டைம்ஸ் பண்ணியாச்சு. வந்துட்டு இதெல்லாம் எடுத்து இதை பாருங்கள், லேயர் பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் நல்லா வந்திருக்குல்ல. பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நான் வந்துட்டு எண்ணெய் மிதமான சூடில் இருக்குது. இப்போ வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 1/2
குக்கு மாதிரி ஆகட்டும். நம்ம உடனே எல்லாம் கரண்டி போட வேணாம். சிம்லேயே இருக்குல்ல, ஸ்லோ குக் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு லுக் பார்த்தீங்களா, நமக்கு KFC சிக்கன் ஸ்டைல் அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. திருப்பி போட்டுக்கலாம். சலசலப்பு அடங்குது பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பசங்களுக்கு டேஸ்டிங் கொடுத்து பார்க்கலாம். எப்படி இருக்குது தேஜோ? ஆகாஷ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.